ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பன்னர்கேட்டா பக்கத்துல இருக்கிற உசிரி ரீட்ரீட் அப்படின்ற ஒரு உசிரு ரீட்ரீட் எக்கோ டூரிசம் ரெசார்ட் வந்திருக்கோம். பாருங்க அதை சுத்தி எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கிரீனிஷா இருக்கு. மார்னிங் வந்தோடனே வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஈமு கோழி, பேர்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே. நல்லா இருக்கு பார்க்க. உள்ள போக போக என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கோழி வாத்து நல்லா இருக்கு. பாருங்க இந்த ரெசார்ட்குள்ள எப்படி இருக்குன்ட்டு. என்ட்ரன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு பார்க்க. உள்ள போய் பார்த்தானா தான் தெரியும் எப்படி எல்லாம் இருக்கு, என்ன மாதிரிலாம் இருக்குன்ட்டு. இது என்னது? தொட்டா சினுங்கி செடி. எங்க தொட்டா சினுங்குதா? எங்க சினுங்குது? நமக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா படுத்து தூங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இடம் கொடுக்குறாங்க. நல்லா தான் இருக்கு. Okay, and this activity you have to complete it before 5 o'clock. Okay, that's the blue. Excuse me, can you tell me what time the play is going to start? Yes, thank you. Go straight and take a right. That blue color shade. If you go straight and take a right, you can see a rope activity area there. We conduct 12 types of rope activities. 6 ரெசார்ட் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு நம்ம இப்போ உள்ள போறோம். ரெசார்ட்டுக்குள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். குதிரையை பாருங்க. குதிரை அழுக்கா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சொரிசரங்கோட இருக்கு. ஏய் கட்டாக்கணுண்டி. கட்டலையா? ஏன் கட்டல? பாருங்க பலூன் கேம் இருக்கு. ஸ்விம்மிங் பூல் இருக்கு. தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. காலையிலேயே செம்ம மழை. என்ன நடக்கு, தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல. தண்ணி நல்லா வாமாதாங்க இருக்கு. அப்படியே குதிச்சிருங்க. ஜம்ப் பண்ணுக்கா, அப்படியே ஒரே ஜம்ப் பண்ணுக்கா. அப்படியே உடம்ப கொண்டு உள்ள வச்சா என்ன ஆகும்? ரெயின் டான்ஸ் 3 o'clock to 4 o'clock. ஊஞ்சல் இருக்கு. பிரணவி உட்கார வச்சு தள்ளி விட்டுறதுதான் பிளானே. ஊஞ்சல்ல பிளான் பண்ணாரு. இந்த தண்ணியில இப்ப விழுந்தேன் இனிமே ஃபன் ஆயிரும். இங்க பாருங்க மக்களே, சின்ன பசங்க தான் ஆடணும்னு ஆடுவாங்கன்னு பார்த்தா 40 வயசு ஆயிடுச்சு. மேலேயே ஆயிடுச்சு. அது ஊஞ்சல் விளையாடுற வயசாயுது. இனிமேல் பேசுவீங்களா? மரியாதை கொடுப்பீங்களா? மரியாதை கொடுப்பியா? மாமான் தவிர வேற ஏதாவது கூப்பிடுவியா? மாமான் கூப்பிடு. என்ன ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கீங்க? மாமா 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 மாமா. காலை தூக்கி கீழே மடக்கு. எந்திரியா அழுவி. இப்ப அழுவி வச்ச அழுவி எந்திரியா. இப்ப நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா சாப்பிட போறோம். இதுதான் டைனிங் ஹால். டிஃபன் என்ன போடுறாங்கன்னு தெரியல. டேய் மெல்ல மெல்ல, என்ன செவருக்கு வலிக்கும். இதுதான் எனக்குரிய டிஃபன். டீ, காஃபி ரெண்டுமே வச்சிருக்காங்க. நமக்கு எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ காஃபி சாப்பிட்டேன். ஆஃப் பண்ணி 10 மணி நேரம் ஆச்சு. கிரண்யா, can you give me some coffee? நாங்க காஃபி குடிக்கிறோம். காஃபி எப்படி இருக்கு? யாருக்கு? இங்க ஏ ஷேப் ரூம்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. பாருங்க. பற்ற வைத்த நெருப்பொன்று நீ பற்றி எறி. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு.
இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. முடிஞ்சா அடிச்சு பாருங்க, முடிஞ்சா அடிச்சு பாருங்க. ஏய் என்னாச்சு? எப்ப விடுவீங்க? விடுவீங்களா விட மாட்டீங்களா? நாங்க விடுறதுக்கு ஒரு 10 மாசம் ஆச்சு. ஐயோ எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரமா ட்ரை பண்றாங்க, இன்னும் அடிக்காம போக மாட்டேங்குதா? என்ன வச்சு ஒட்டி வச்சிட்டாங்களா? என்ன காச்சு? போக மாட்டேங்குதா? பாத்து மெதுவா போடு. அப்பா எங்கிட்ட போயிருச்சுப்பா ஒரு வழியா. பாரு அம்பவே தலையில விட்டுட்டு இருக்காங்க. எங்கிட்டுங்க இப்போ 2 அக்கா தங்கச்சி சேர்ந்துக்கிட்டு பண்ற கொடுமை இருக்கு. நாங்க என்ன போருக்கு போய் அம்பு விட்டோமா என்ன? இப்பதான் ஃபர்ஸ்ட் அம்பையே தொடுறேன் நானு. இப்ப பாரு அம்பு விடுறேன்னு தெரியல, யாரா மேல அடிக்க போறாங்க இன்னைக்கு. சட்டு சட்டுன்னு அம்பு விடுறதுக்கு யாரையா நினைச்சிட்டு அடிங்க டக்குன்னு. போகுமா? இதுல மாட்டக்கூடாதா என்ன? மாட்டணும், இழுக்கணும். போக மாட்டேங்குதா? விட்டாதானே போகும். விட்டுட்டாங்கப்பா. என்னடா ராமரா? என்ன ராமர் மாதிரி இருக்கீங்க? ராமா அப்படியா? பரவாயில்லையே இப்படி சொல்றீங்க. ஆனா மாடர்ன் ராமர், டி-ஷர்ட் ஷார்ட்ஸும் போட்டிருக்காரு. என்ன போஸ்ட் வரையிலையே? பாத்ரூம் போறியா? ஏன் அடக்குறேன்? இல்ல என்ன தடக்குற? கொல்ல போறீங்க? எந்த அனிமலை கொல்ல போறீங்க? எங்க வீட்ல இருந்து 3 அனிமலை கூப்பிட்டு வந்திருக்கேன். கொல்றதே அந்த 3 அனிமலை தான். கிரிக்கெட் விளையாடுவோம். கேட்ச். ஜஸ்ட் மிஸ். வாங்க வாங்க. போடி இப்பதான் பண்ணிருக்கு பாருங்க. பவுலர் யாரும் இல்ல, அவங்க வீட்டுக்காரர் தான். ஏய் இந்த பால் ரொம்ப இன்சல்ட் பண்ணாத. அடுத்த பேட்ஸ்மேன் ரெடியா இருக்காங்க. சரி ஒரே ஒரு வீராங்கனை அடிச்சா அடிக்கிறாங்க, எல்லாம் அடி வாங்கட்டும். போ பாரு, எல்லாம் பின்னாடி போங்க, எல்லாம் பின்னாடி போ, பின்னாடி போ. ஜியா ஓடு ஓடு. ஏய் அடி. அவங்கலாம் பரவாயில்ல, பந்த தேடியா துடினாங்க. இந்த அக்கா பந்து வரதுக்கு முன்னாடி அடிக்குது. வீடு கூட்டி இருக்கியா இல்லையா? அப்ப நீ அங்கிட்டு போய் அடிங்க. பிரதவி சூப்பர். அவ்வளவுதான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சூப்பர் ஜியா, அதேதான் சூப்பர் பேட்டிங். நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல. போடு, அதேதான் பேட்டிங். போடு அதே மாதிரிதான். போ. ஃபோர்ஸ் அடிச்சு எவ்வளவு சாதிப்போம். போடு மெதுவா போடு. போடு. அவுட். ஒட்டி பண்ண முடியாது. No, it's too hard. பிரணவி நீ என்ன பண்ற? சாகசம் காட்டுகிறார்கள் பாருங்கள். இது முன்னாடியும் வர முடியாது, பின்னாடியும் போக முடியாது. சிங்கப்பெண்ணு போடு. சாகசம் எனக்கு தெரிஞ்சு 3 டயரை தாண்டுவாங்களா தெரியல. ஐயோ கீழே ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு முடிப்பாங்களான்னு தெரியல. செருப்பு போட்டு போறீங்க. இங்க பாருங்க போஸ். இது போஸ் இல்லக்கா, அவங்க மூஞ்சில பயம் தெரியுது. எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க.
கௌரி போடு பிரணவி, உன்னால் முடியும் பிரணவி, போடு பிரணவி, முடியும் முடியும், அடி அடி, போடு பிரணவி, மாஸ் பிரணவி. பா என்னென்னமோ பண்ணுது. ஆட்டி விடுங்க ஆட்டி விடுங்க, ஆட்டே ஆட்டே. கீழே விழுந்தனா அவ்வளவுதான். ஆறுபத்த பிள்ளையோ விட்டுட்டு போயிட்டாங்க, இப்படி உட்காந்துருக்கு. அவங்க அம்மா போக வேண்டியதானே பயந்தாங்குழி. அங்க எப்படி 2 பேரும் இப்படி விளாடுறாங்க பாருங்க. இங்க ஒண்ணு உட்காந்துக்கிட்டு, இங்க ஒண்ணு, அதுக்கு மேல வாய் மட்டும்தான் இருக்கு. நீயும் ஒண்ணுதான் ஜியா. இருந்தாலும் சாகசம் பண்றேன், பண்ணிட்டு வந்து எல்லா ரவுண்டையும் முடிக்கிறேன். அழுகுறேன், எல்லா ரவுண்டையும் முடிச்சுட்டு வரேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, வேற வழி இல்ல. வீரப்பா பேசிட்டு வந்துட்டோம், முடிச்சுதான் ஆகணும். போமாங்கிட்டே நீயா இந்த பாருங்க, இப்படிதான் நடக்கணும். இந்த மாதிரி நடக்கிற விட்டுட்டு நீ போன ஜென்மத்துல குரங்கா பிறந்திருப்போம். குரங்கு இல்ல, ஏதோ பண்ணுவாங்களே, என்ன பண்ணிருப்பாங்க, கேம்ஸ் ஆடுவாங்கல்ல, அவங்க பேர் என்னது? ஏதோ ஒண்ணு விளையாடுறனா இல்லையே, அவங்க பேர் என்ன மறந்து போச்சே. அவங்கள பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன் போன ஜென்மத்துல. என்ன பேர் கரெக்டா சொல்லுங்க. பாருங்க, நீங்களே எவ்வளவு நேரம் கம்ப்ளீட் பண்ணீங்க. இளரத்தம், அதனால நீங்க வேகமா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. என்னது இளரத்தம்? நாங்களும் உங்க வயசுல நிறைய பண்ணிருக்கோம். ஒண்ணும் பண்ணல. பிரணவி ஃபுல்லா முடிச்சிட்டியா? கையை ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு, பயங்கரமா வலிக்குது. இப்ப விளையாட முடியுமான்னு கூட தெரியல. ஸ்விம்மிங் பூல் போய் ஸ்பைடர் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அதுல மேல இந்த மாதிரி ஒரு கம்பி குடிச்சிருப்பாங்க, அதுல பிடிக்கும் போது அது குத்தும். நம்ம சொல்லிட்டோம். மக்களே சொல்லுங்க, எங்க போறோம் மக்களே? எங்க போறோம் மக்களே? மக்களே ஸ்விம்மிங் பூல் போறோம் அப்படி சொல்லி. மக்களே ஸ்விம்மிங் பூல் போறோம், வாங்க போலாம். ஏ மக்களே, என்னை விட்டுருங்க விட்டுருங்க. பிரணவி என்னைய காப்பாத்து. ஆளை நினைச்சிட்டு போனா கீழே தான் விழுவாங்க. பத்தல கயிறு, ஆளை நினைச்சிட்டு போவா, ஹைட் பத்தாதுல்ல. ஆளு யார் இருக்கா? நம்ம இன்டோர் கேம்ஸ் விளையாட போறோம். கேரம் போர்டு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, டென்ட் ஹவுஸ் கூட அவைலபிளா இருக்கு. எனக்கு கை கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. பசிக்குது, என்ன வேணும்னு சொன்னீங்க? ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஜூஸ், ஏதாவது சைடு டிஷ், ஏதாவது சாப்பிடுறதுக்கு என்னமோ பீஃப் ஆர் சம்திங் கேட்டீங்களே. பீஃப் ஆர் பாலா? ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு மக்களே, புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சா? பரத் என்ன சாப்பிட்றீங்க? சுவையான பாயாசம், ருசியான பாயாசம். பிரியாணி சாப்பிட்டியா? சாப்பிடல. சூப்பரா இருக்குல்ல, க்ரீமியா இருக்குல்ல பாயாசம். அது போலி கிரண்யா இன்னும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். பாயாசம் சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? ஸ்விம்மிங் என்ன, எங்க போறோம்? சொல்லுங்க பரத், எங்க போறோம்? ஸ்விம்மிங் கூல்னு சொன்னா ஃபர்ஸ்ட், இப்ப ஸ்விம்மிங் பூல்ன்றோம். அங்க கூல் படுத்த தான போறோம், தண்ணீர் இருந்தா கூலா. அப்படியே சமாளிக்காதடா. பாவம், இந்த மான் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. அது மண்டை மேல ஒரு ஜட்டியை காய போட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு டிஷர்ட்டை காய போட்டிருக்காங்க. எவ்வளோ பாவமா இருக்கு பாருங்க. என்ன பண்ற? மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். கிரண்யா என்ன பண்றீங்க?
ஸ்விம்மிங் பண்றீங்களா? சொந்தமுள்ள வாழ்க்கை சொத்தத்துக்கு மேலே சொத்து சுகமே ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. Get the point? Good. Let's dance.